ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் ரங்கை பண்டார கடந்த வாரம் ஒரு கருத்தை வெளியிட்டார். அந்த கருத்து தான் நாடு பூராகவும் ஒரு சர்ச்சையாக மாறி இருந்தது. அவருக்கு எதிரான பல விமர்சனங்களும் அந்த கருத்தின் மூலமாக வைக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விடயம் தான், தேர்தலை நடத்தாமல் தேர்தலை 2 வருடங்களுக்கு ஒத்திவைத்துவிட்டு ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தையும் பார்லிமென்றத்தினுடைய பதவிக்காலத்தையும் இன்னும் 2 வருடங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார். இதன் பிறகு இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளில் இருந்து முழுவதும் இந்த கருத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் அதற்கு அடுத்த நாள் ரங்கே பண்டார சொன்ன விடயம்தான், நான் சொன்ன இந்த கருத்து தொடர்பாக எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு நேற்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் ஒன்றின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் ரங்கே பண்டார தான் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு ஒரு மறுப்பு கருத்து கூட தெரிவிக்கவில்லை. நான் சொன்ன கருத்தில் எந்த பிழையும் இல்லை, அரசியலமைப்பின் பிரகாரம் இது சாத்தியமான ஒரு விடயம், நான் சொன்னது அரசியலமைப்புக்கு முரணான ஒரு விடயமும் இல்லை என்பதை அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாக அவர் அந்த ஊடக சந்திப்பிலே பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ரங்கே பண்டார முதலில் இந்த கருத்தை வெளியிட்டதன் பின்னர் நாங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியில் நாங்கள் முதன்முறையாக சொன்ன ஒரு விடயம் தான், ரங்கே பண்டாரனுடைய இந்த கதைக்கு பின்னால் ரணில் தான் இருக்கிறார் என்று நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். மீண்டும் ரங்கே பண்டார 3வது முறையாகவும் அதே கருத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த 3வது முறையாக ரங்கே பண்டார சொன்ன இந்த கருத்துக்கு பின்னாலும் இருப்பது ரணில் தான் என்று நாங்கள் சொல்கின்றோம். நாங்கள் கேள்விப்படுகின்ற ஒரு விடயம் தான், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணிகளை அழைத்து ரங்கே பண்டாரவுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை வழங்குமாறு பணித்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். அதன் பிறகுதான் ரங்கே பண்டார ஊடகத்தின் முன்பாக நேற்று வந்து அரசியலமைப்பின் பிரகாரம் தன்னுடைய கருத்தில் எந்த பிழையும் இல்லை, நான் அரசியலமைப்புக்கு முரணாக எதுவும் சொல்லவில்லை, இது சாத்தியமான ஒரு விடயம் என்ற விடயங்களை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். நேற்று நடந்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் தான், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்து செல்கின்ற இந்த வேலை திட்டத்துக்கு மக்கள் மத்தியிலே அதிக வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதனால் தான் நாங்கள் இன்னும் 2 வருடங்களுக்கு அவருடைய பதவிக்காலத்தை நீடிக்க வேண்டும் என்று சொன்னோம் என்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு அரசியல் அமைப்பின் பிரகாரம் மக்களுக்கு முதலில் வாழும் உரிமையை வழங்க வேண்டும், அதுதான் பிரதான விடயமாக இருக்க வேண்டும், அதன் பிறகுதான் மற்ற விடயங்களை பார்க்க வேண்டும் என்றும் ரங்கே பண்டார பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. අන්ඩුකුම් ව්‍යවස්ථාවේ තියෙන මැතිවරණ තුනයි. එකක් ජනමත විචාරණය, අනිත් එක ජනාධිපතිවරණය, අනිත් එක පාර්ලිමේන්තු මැතිවරණය. එතකොට ජනමත විචාරණය කියන්නේ ප්‍රබලවම ජනතාවට බලපාන ඡන්දයිතිය. ඉතින් ඒක ප්‍රජාතන්ත්‍රවාදී විරෝධී නම් ජනමත විචාරණයක් තියන්න කියන්නේ. අන්ඩුකුම් ව්‍යවස්ථාව අනුව ප්‍රමුඛස්ථානයේ දිය යුත්තේ ජනතාවගේ ජීවත් වීමේ අයිතිය තහවුරු කිරීමටයි. ඇතැම් පක්ෂ මා ඉදිරිපත් කළ මතයට විරුද්ධ වෙන්න පුළුවන්, මට බනින්න පුළුවන්. නමුත් මම උන්ගෙන් ඉල්ලා සිටින්නේ දේශපාලන පක්ෂ ලෙස එක මතයකට පැමිණ දැන් ක්‍රියාත්මක කරන ආර්ථික වැඩපිළිවෙල ඒ ආකාරයටම ඉදිරියට ගෙන යාමට සූදානම්ද කියන කාරණය ප්‍රකාශ කරන ලෙසයි. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது ரணில் ரங்கே பண்டாரவை வைத்து இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது என்பது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு பெரும் அரசியல் விளையாட்டாகவே இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு விடயம்தான், மே மாதம் இறுதியில் இந்த கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள், அதே நேரம் இந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெடுப்பது தொடர்பான சில விடயங்கள் எல்லாம் நிறைவடைந்து விடும் என்றுதான் அவர் எதிர்பார்த்தால், ஆனால் அது நிறைவடையவில்லை. அது இப்போதும் பேச்சுவார்த்தை அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இலங்கை நாடு வங்குரோத்தில் இருந்து மீண்டது என்ற அந்த சர்வதேச சான்றிதழ் என்பது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது இன்னும் கிடைக்கவில்லை. அது கிடைப்பதற்கு இன்னும் காலம் எடுப்பதாக தெரிகிறது. இதே விடயத்தை தான் ரணிலோடு இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் கூட பேசியிருந்தார்களாம். அதாவது நாடு வங்குரோத்து அடைந்த நிலைமையில் இருந்து மீண்டது என்ற இந்த சர்வதேச சான்றிதழ் கிடைப்பதற்கு நேரமாகுவதாலும் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள், இந்த பொருளாதார மறுசீரமைப்பு தொடர்பான இந்த விடயங்களுக்கு இன்னும் காலம் தேவைப்படுவது என்பதால் இந்த பிரச்சனைகளை முடிக்காமல் ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று ரணிலோடு இருக்கின்ற சில பொருளாதார நிபுணர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதே நேரம் இந்த பொருளாதார பிரச்சனைகளை எல்லாம் முடிப்பதற்கு இன்னும் 2 வருடங்கள் சரி தேவைப்படும் என்றும் அந்த பொருளாதார நிபுணர்கள் பேசிக் கொள்வதாக தெரிகிறது. இதற்கிடையில் தேர்தலை இன்னும் 2 வருடங்களுக்கு தள்ளி போட்டுவிட்டு எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்து
அதன் மூலமாக அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு ரணில் திட்டமிட்டிருப்பதாக ரணிலுக்கு நெருக்கமாக இருக்கின்ற சிலர் பேசிக் கொள்வதாக தெரிகிறது. இதற்கு இப்போது அரசாங்கத்தில் இருக்கின்ற எம்பிமார்களும் எதிர்க்கட்சிகளில் இருக்கின்ற ரணிலுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய எம்பிமார்களும் சம்மதிப்பார்கள் என்றும் இவர்கள் கணக்கு போட்டிருப்பதாக தெரிகிறது. நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், இன்று ஒரு சில எஸ்ஜேபி எம்பிக்கள் ரணிலோடு இணைவார்கள் என்று. இப்போது இன்று இணைய இருந்த அந்த எஸ்ஜேபி எம்பிக்களை இன்று இணையாமல் அதை கொஞ்சம் தள்ளி போடுமாறு ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. ரணிலுடைய இப்போதைய திட்டம் எப்படி இருக்கிறது என்றால், இப்படி எஸ்ஜேபியில் இருக்கின்ற எம்பிக்களை ஒருவராக எடுப்பதை விட ஒட்டுமொத்தமாக எடுப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்திருப்பதாக தெரிகிறது. நாங்கள் கேள்விப்படுவது போல எஸ்ஜேபி எம்பிக்களை ஒருவராக எடுப்பதை விட எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் 9ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டதன் பிறகு ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக அனைத்து எஸ்ஜேபி எம்பிக்களையும், ரணிலுக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைத்து எஸ்ஜேபி எம்பிக்களையும் ஒரே தடவையாக ரணிலோடு சேர்வதற்கு ரணில் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் சொன்ன இந்த விடயங்கள் என்பது நடக்கும் என்று சொல்லவில்லை. இந்த விடயங்கள் சில நேரம் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இந்த கதையில் இருக்கின்ற உண்மை பொய்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்து வரப்போகின்ற 2 வாரங்கள் என்பது இலங்கை அரசியலில் நடக்கப் போகின்ற விடயங்களும் ரணில் எடுக்கப் போகின்ற முடிவுகளும் எதிர்வரக்கூடிய இளைஞனுடைய அரசியலில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாகவே இருக்க போகிறது.